பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை மேலும் சரிவை கண்டிருக்கிறது. காலையில் 600 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகலில் தற்போது கிராமுக்கு 350 ரூபாய் குறைந்திருக்கிறது. தற்போது 1 கிராம் தங்கம் 15,850 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் சரிவை கண்டிருக்கிறது. காலையில் கிராமுக்கு 600 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் தற்போது கிராமுக்கு 350 ரூபாய் குறைந்திருக்கிறது. தங்கத்தின் விலை மேலும் சரிவை கண்டிருக்கிறது. தற்போது 1 கிராம் தங்கம் 15,850 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு தற்போது 350 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்றைய தினம் காலை 600 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் தற்போது மேலும் 350 ரூபாய் குறைந்திருக்கிறது. சென்னையில் 1 சவரன் தங்கம் ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக ஏற்றத்தை கண்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சரிவை கண்டிருக்கிறது. காலையில் கிராமுக்கு 600 ரூபாயும் தற்போது கிராமுக்கு 350 ரூபாயும் குறைந்திருக்கிறது. ஒரே நாளில் 1 சவரன் தங்கம் 7,000 ரூபாய்க்கும் அதிகமாக குறைந்திருக்கிறது. தற்போது 1 கிராம் தங்கம் 15,850 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,26,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, ஒரே நாளில் காலை பிற்பகல் என தங்கத்தின் விலை அதிக அளவில் சரிவை கண்டிருக்கிறது, காரணங்கள்? சிவரஞ்சனி, இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே தங்கத்தின் விலை அபரிவிதமாக உயர்ந்து வந்த நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது. ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. காலையில் கிராம் 600 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மாலை விலையில் 350 ரூபாய் குறைந்திருக்கிறது. மொத்தமாக இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 9,500 ரூபாய் என சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கத்தின் விலை 1,26,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல வெள்ளியின் விலையும் இன்று காலை 10 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 405 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 20,000 ரூபாய் இன்று ஒரே நாளில் குறைந்திருக்கிறது. இன்று விலை குறைவதற்கு சரிந்ததற்கு பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்க மத்திய வங்கி வட்டி குறைப்பு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வட்டி குறைப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே முதலீட்டாளர்கள் தங்கத்தில் இருந்து மீண்டும் மற்ற முதலீடுகளை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்றைய தினம் வரலாற்று உயர்வை எட்டியது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து 1,34,400 ரூபாயாக தங்கத்தின் விலை வரலாற்று உயர்வை எட்டிய நிலையில் அதில் முதலீடு செய்தவர்கள் அதிலிருந்து இந்த லாபத்தை எடுப்பார்கள். அதன் காரணமாக அதிகமானவர்கள் விற்பனை செய்ததால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கு இன்றைய தினம் குறைந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சிவரஞ்சனி, தமிழரசி, தற்போது வெள்ளியின் விலை எவ்வளவாக இருக்கிறது? வெள்ளியின் விலையும் நேற்றைய தினம் 1 கிராம் வெள்ளியின் விலை 425 ரூபாயாக இருந்தது. இந்த சூழல்ல இன்று காலை விலை நிலவரப்படி 10 ரூபாய் கிராமிற்கு குறைந்திருந்தது. தற்போது மாலையில் வந்திருக்கக்கூடிய விலை பட்டியலின் அடிப்படையில் மீண்டும் வெள்ளியின் விலை 1 கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரே நாளில் கிராம் வெள்ளியின் விலை 20 ரூபாய் குறைந்திருக்கிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் 20,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. தொடர்ந்து வெள்ளியின் விலையும் அதிகரித்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளியின் விலை 20,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த விலை குறைவு என்பது தொடருமா அல்லது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயருமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருப்பினும் கூட தற்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகப்படியான விலையேற்றத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் இது தற்காலிகமான ஒரு டிப் ஃபால் அப்படின்னு தான்
பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர். மீண்டும் வரக்கூடிய நாட்கள்ல விலை உயர்வுக்கான வாய்ப்பு இருப்பதாகவே பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். சிவரஞ்சனி, தமிழரசி, குறுகிய காலத்திலேயே தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கிறது. இது குறித்து அறிஞர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக செய்திகளின் வாயிலாக பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.